வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி சோறு முக்கியம் சேனலில் முறுக்கு தீபாவளிக்கு எப்படி முறுக்கு செஞ்சோன்றதை தான் பார்க்குறோம். அது வந்து அழகழகாக அந்த ரவுண்ட் முள்ளு முறுக்கும் நார்மல் முறுக்கும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு எப்படி செஞ்சோன்னு பார்க்குறோம். நிறைய மாவு எடுத்துருக்கோம். அரிசி அந்த முறுக்கு மாவு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தால் தான் அரிசியையும் உளுந்தையும் வறுத்து போட்டு அதில் நம்ம வெண்ணெயை கொஞ்சம் தடவி நல்லா பட்டர் இருக்குல்ல அதை போட்டு கால்வாசி போட்டுட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுறோம். அப்புறம் உப்பு பெருங்காயம் போட்ட தண்ணியை கலந்து ஊற்றிடுறோம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மாவு பிசைஞ்சால் நல்லா முறுக்கு வரும். பட்டர் போட்டிங்கன்னா நல்லா உரலில் இறங்கி வரும். உரல் 2 டைப் ஆஃப் உரல் வச்சுருக்கோம். இண்டாலியம் உரலும் இது மராச்சு உரலும் வச்சுருக்கோம். மராச்சில் வந்து ஒரு 5 கண்ணுள்ள அச்சை போடுறோம். ஸ்டார் அச்சை வந்து இண்டாலியமில் போட்டிருக்கோம். முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்களே அது வந்து ஸ்டார் அச்சில் வரும். முள்ளு முறுக்குன்னு வருது. இப்போ 5 கண்ணு உள்ளதை போட்டிருக்கோம். அந்த மர உரலில் நம்ம பண்ண போகிறோம். முள்ளு முறுக்கு உரல் வந்து இண்டாலியம் உரலில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சில்லு தனியாக இருக்கும், வேறு மாதிரி சில்லு இருக்கும். அந்த அடியில் ஸ்க்ரூ டைப்பாக அந்த இது திருவுறது இருக்கும். அதை திருவிட்டு அப்புறம் சில்லை போட்டு நம்ம அதுலேருந்து முள்ளு முறுக்கு செய்கிறோம். இது இண்டாலியம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், கை கூட வலிக்கும். முறுக்கு உரலில் நம்ம ஈஸியாக இருக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது முள்ளு முறுக்கு 2 உரல் இருந்து செஞ்சு சீக்கிரம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி 2 உரல் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அது பாருங்கள், இண்டாலியம் உரல். உங்கள்கிட்ட எந்த உரல் இருக்கோ அதில் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் மாவு நிறையா பிடிக்கும். நல்லா உள்ளே வந்து நிறைய மாவு கொள்ளும். சீக்கிரம் 2-3 முறுக்குக்கு வரும் நம்ம ஒரு இதில். அந்த மர உரலில் கம்மியாக தான் மாவு பிடிக்கும். ஸோ 2-3 தான் வரும். இதில் ஒரு 4 வந்துச்சுன்னா அதில் 1 கம்மியாக தான் வரும். சுற்று வந்து நம்ம எவ்வளோ பெருசு போடுறோமோ அந்த அளவுக்கு. சின்ன உரலாக இருக்கும் முறுக்கு உரல், அந்த மர உரல். பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. அந்த மீன் டைம் நல்லா சப்பாத்தி மாமா நல்லா கெட்டியாக கையில் அவ்வளோவா ஒட்டாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உரலில் உங்களால் அமுக்க முடியும். பாருங்கள், எண்ணெய் வச்சாச்சு. நம்ம வச்சுட்டு ஆக்சுவலாக விறகு அடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கோம் வெளியில். ஸோ எண்ணெயெல்லாம் வச்சு சூடு ஏறுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கோங்க. நல்லா பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சாச்சு. பொங்கி இருந்தாலும் வெளில வராது மாதிரி முறுக்கு புழிஞ்சாச்சு. போட்டுட்டு அது பாருங்கள், பொரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது. 2-3 முறுக்கு போட்டாச்சு. சுற்றி ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பெரிய எண்ணெய் சட்டி வச்சோம்னா நிறையா முறுக்கு அந்த டைமில் போட்டு எடுத்துடலாம். நல்லா அடுப்பு எரிய வச்சுக்கணும். நல்லா அடுப்பு தகதகன்னு எரிஞ்சியும் எண்ணெய் நல்லா சுடணும்னா தான் முறுக்கு போடணும். அதான் நல்லா முறுக்கு நல்லா பொரிஞ்சு முறுமுறுன்னு வரும். பாருங்கள், போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த முன்னோரை அடங்கிருச்சு. அப்போ எடுத்துடலான்னு அர்த்தம். நம்மளுக்கு எவ்வளோ ஒயிட்டாக வேணும், சிவப்பாக வேணும்னாலும் அந்த கலர் ஏற்றுக்க மாதிரி எடுத்துடலாம். சூடு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சோன்னா நல்லா செவந்த முறுக்காக இருக்கும். வெள்ளை முறுக்காக பிடிச்சிருந்தாலும் அது மாதிரி எடுக்கலாம். நீங்கள் எல்லாம் நுரை அடங்கினோன்னே ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. அதுக்குன்னு முறுக்கு எடுக்கிறப்ப ஜல்லிக்கரண்டி இது மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்பி வச்சுட்டா ஈஸியாக முறுக்கு எடுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் வடித்து விட்டு எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதான் முறுக்கு எடுக்கிறதுக்குள்ள கம்பியை எப்போவுமே எல்லா இதுக்குள்ளுமே முறுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி தான் யூஸ் பண்ணோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வலியாமல் நீட்டாக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.